தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஐயா வ.உ. சிதம்பரனார் அவர்களை குறித்த ஒரு சர்ச்சை ஒன்று போயிட்டு இருக்கு. அது சமூக வலைத்தளங்கள் மிகப்பெரிய எதிர்ப்பை பலர் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. வ.உ.சியெல்லாம் கிண்டல் பண்ணுற அளவுக்கு இந்த பேசுகிற ஆளுக்கு தகுதி இருக்கா என்னன்னு தெரியல. ஒரு மனநல மருத்துவமனையில் போய் பேட்டி எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த நோயாளி எப்படி பேசுவாங்க, அது மாதிரி அவர் பேசியிருக்காரு. வெள்ளைக்காரர் எதிர்த்து போராட்டத்தை எடுத்தீங்கன்னா வெள்ளைக்காரர்களை எதிர்த்து போராடுறது மட்டும்தான் ஜெயிச்ச ஒரே ஆள் இந்திய வரலாற்றிலேயே வேலு நாச்சியார் மாத்திரம். வரலாறுல இடமே கொடுக்கலையா? நேருவையே கண்ணாபின்னான்னு பேசுறாங்க. பாஜக அரசு எல்லா சுதந்திர போராட்ட தியாகிகளையும் கேவலப்படுத்திட்டாங்க. யாரும் விட்டு வச்சாங்க இந்த ஆட்சியில்? அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். வாஞ்சிநாதனை இவனுங்க தூக்கி விட்டாங்க. வாஞ்சிநாதன் யார்? ஒரு ஜாதி வெறி பிடிச்சவன். கர்ப்பமாக இருந்த பட்டியலிடத்த பெண் பிரசவ வேதனை துடிச்சுக்கிட்டு இருந்தபோது ஆசிரியர் அவசரத்தை காரணமாக அகரகாரத்து வழியாக ஒரு பட்டியல் எடுத்து பண்ண கூட்டிட்டு போனார். அந்த கோவத்தில் தான் போய் ஆசிரியரை கொள்றார். சுதந்திர போராட்டத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்த நேரத்தில் வ.உ.சிக்கு ஆஷ் கொடுத்த தீர்ப்பு 40 வருஷம் சேர்ந்து ஹைதர் அலியும் திப்பு சுல்தானையும் பாஜக என்ன பண்ணுது? தேச விரோதிகளாக காட்டுது. வரலாற்றை மாற்றுறது காலாகாலமாக இருந்துகிட்டே தான் இருக்கு. ராஜராஜ சோழன் கட்டினது தஞ்சாவூர் கோயிலுக்குன்னு தெரியாதுங்க. தஞ்சாவூர் கோயிலை செர்போஜி மகாராஜா கட்டினதா தான் அந்த ஊருக்காரர்கள் சொல்லி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கல்கி போன்றவர்கள்லாம் எழுதி இது பண்ணதுக்கு பிறகுதான் ராஜராஜ சோழன் கட்டினதுங்கிறது தெரிய வந்தது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேர்காணல் ஐயா காந்தராஜ் அவர்கள் நம்முடைய நேரர். ஐயா வணக்கம். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஐயா வ.உ. சிதம்பரனார் அவர்களை குறித்த ஒரு சர்ச்சை ஒன்று போயிட்டு இருக்கு. அது சமூக வலைத்தளங்கள் மிகப்பெரிய எதிர்ப்பை பலர் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது குறித்து நீங்கள் என்ன உங்களுடைய கருத்து? வ.உ.சியெல்லாம் கிண்டல் பண்ணுற அளவுக்கு இந்த பேசுகிற ஆளுக்கு தகுதி இருக்கா என்னன்னு தெரில. ஒரு மனநல மருத்துவமனையில் போய் பேட்டி எடுத்திங்கன்னா எப்படி இருக்கும், அந்த நோயாளி எப்படி பேசுவாங்க, அது மாதிரி அவர் பேசியிருக்காரு. வ.உ.சியினுடைய சூரியன் மாதிரி இவங்களெல்லாம் இவங்க குலைக்கிறதுனால எல்லாம் சூரியனுடைய ஒளிச்சா இதாகிடாது. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை தென்னாட்டை பொறுத்தவரையிலும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து முகலாயர்களை எதிர்த்து போராடின பூமி இது இந்த இந்த இதில் தென்னாடு தான் போராடிச்சு. வடக்கத்தியர்கள் போராடவே கிடையாது. முஸ்லீம்கள் வந்தாங்க, பேசாமல் இருந்துட்டாங்க. அவங்க ஏறத்தாழ 200 வருஷம் ஆட்சி புரிஞ்சாங்க. வெள்ளைக்காரர் வந்தாங்க, அவங்ககிட்ட போய் குலாம் போட்டுட்டு அவனை கீழே அடிமையாக இருக்கேன்னு எழுதி கொடுத்தாங்க. அதனால தான் கிங் ஆஃப் இங்கிலாண்டு, சக்கரவர்த்தி எம்பரர் ஆஃப் இங்கிலாண்டுன்னு மாறிச்சு. 56 ராஜபுத்திர ராஜாக்கள் சரண்டர் ஆனாங்க, உங்களுக்கு நாங்கள் அடிமைன்னு. அது மாதிரி ஆட்கள் அவங்க போராடினதுன்னு எடுத்திங்கன்னா, வெள்ளைக்காரரை எதிர்த்து போராடினது எடுத்திங்கன்னா, வெள்ளைக்காரர்களை எதிர்த்து போராடினது மாத்திரம் இல்லாமல் ஜெயிச்ச ஒரே ஆள் இந்திய வரலாற்றிலேயே வேலு நாச்சியார் மாத்திரம். வேறு யாருமே ஜெயிக்கல. ஜான்சி ராணிம்பாங்க, ஒரு 80 பேர் தான் அந்த அம்மா கொண்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மா செத்து போயிடுச்சு, தோற்று போச்சு. வெள்ளையர்களை அடித்து துரத்தி ஊரை விட்டு துரத்துனது வேலு நாச்சியார் உத்தரவு தான். வரலாறுல இடமே கொடுக்கலையா? அது குடியரசு தின அந்த வண்டியில், அலங்கார வண்டியில் வேலு நாச்சியாரை வச்ச போது வடக்கத்தியர்கள் எதிர்த்தாங்க, காட்டக்கூடாதுன்னாங்க. தமிழன் பெரிய ஆள். இப்போ அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா போராடுற குடும்பமே தென்னாட்டில் தான் இருந்தது. அல்லு சீதாராமராஜ், கிட்டூர் சின்னம்மா, இது மாதிரி எல்லோரும் இருக்காங்க, நிறையா இருக்காங்க. வ.உ.சியை பற்றி நான் தான் சொன்னேன், அவர் ஒரு சூரியன் மாதிரி. இந்த கொலைப்புகள்லாம் அது ஒன்றும் பாதிப்பு ஒன்று. நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டை சார்ந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் பலர் மறைக்கப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் ஒரு சிலர், அதிலும் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய ஆள் ஐயா வ.உ.சியை பார்க்கலாம். ஏன்னா சொந்த காசுலேருந்து நிறைய விஷயங்களை ஆங்கிலேயர்கள் எதிராக கப்பல் இறக்குலேருந்து பல விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கார். இருந்தாலும் ஒரு ஊடகம் மக்களுக்கு சரியான தகவல்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு ஊடகம் இதே மாதிரியான விமர்சனங்களை முன்வைக்கிறது சரியாக இருக்குமா? சரி இல்லைங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். ஊடகம் நடத்துகிற நீங்கள் தான் பார்க்கணும். உங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்குது. இப்போ ஒரு சீரியல் ஒன்று வருது சேனலில். ஊடகத்தினால் ஒருத்தருடைய வாழ்க்கையெல்லாம் எப்படியெல்லாம் வீணாகுது யூடியூப்னால் அப்படிங்கிறத காட்டுறாங்க. அந்த சீரியல் முழுக்க அதுதான்.
அவன் குடும்பமே அவன் குடும்பத்தையே நாரடிக்கிறாங்க. அவன் பேர் அவன் கற்பம் எல்லாத்தையும் கெடுத்து குடிச்ச விட அதுக்கெல்லாம் ஊடகம் தான் காரணம். சோஷியல் மீடியா அப்படின்றான். ஸோ இந்த அளவுக்கு இப்போ உங்கள் பேர் போயிட்டுருக்கு. ஜாக்கிரதையாக இருக்கு, அவ்வளோதான் சொல்ல முடியும். பேச்சு சுதந்திரம் இருக்குதுங்கிறதே எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ வஉசியை பற்றி சொன்னதுனால, பாரதியாரோட அவர் இருந்ததுனால தான் வஉசியை வந்து இந்த 3%காரங்க கொஞ்சமாவது அக்செப்ட் பண்ணாங்க. பாரதியாரை பற்றி ஒரு செய்தி உண்டு தெரியுமா? அது மறைக்கப்பட்ட செய்தி. கடைசியாக நம்ம இப்போ எழுதுனதெல்லாம் தப்புன்னு ஆங்கிலேயர்களுக்கு மன்னிப்பு கடிதம் மன்னிப்பு கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவர் விடுதலை பண்ணாங்க. பாண்டிச்சேரிக்கு ஓடிட்டார். இந்த செய்தியை சொன்னது சுபவீர பாண்டியன் அவர்கள். அப்போ நாங்கள் நினச்சிக்கிட்டு பாரதியாரெலாம் ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம், அதை வந்து க்ளோரிஃபை பண்ணக்கூடாது. ஒரு 1000 நல்லது விஷயத்தில் இருக்கலாம், ஒரு சின்ன தப்பு இருக்கலாம், அதை வந்து க்ளோரிஃபை பண்ணக்கூடாது. அவ்வளோதான் நம்ம சொல்லலாம். வஉசி செஞ்ச தியாகத்தை வந்து அந்த ஆள் பேசுகிறானே, செக்கை வந்து அந்த ஆள் இழுக்க வச்சா தெரியும் எப்படி இருக்கு. உழைக்காத ஒரு ஆத்மாவாக இருப்பான் இந்த 3%காரனாக இருப்பான். எந்த வேலையும் செய்யாமல் அடுத்த உழைப்பில் சோர்த்திக்கிற ஆளாக இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை. வாஞ்சிநாதனை இவனுங்க தூக்கி விட்டாங்கல்ல. வாஞ்சிநாதன் யார்? ஒரு ஜாதி வெறி பிடிச்சவன். ஒரு பட்டியலெடுத்த பெண், கர்ப்பமாக இருந்த பட்டியலெடுத்த பெண் பிரசவ வேதனையில் துடிச்சிக்கிட்டு இருந்தபோது ஆஷ்துரை வந்து அவசரத்தை காரணமாக அந்த பெண்ணை வந்து தன்னுடைய கோச் வண்டியில் ஏற்றி, ஆஷ் வந்து கலெக்டர், திருநெல்வேலி கலெக்டர், அக்ரகாரத்து வழியாக அவசரமாக கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணை காப்பாற்றுறாரு. அக்ரகாரத்து வழியாக ஒரு பட்டியல் எடுத்து பெண்ணை கூட்டிகிட்டு போனார். அந்த கோபத்தில் தான் போய் ஆஷ்துரையை கொள்றாங்க. சுதந்திர போராட்டத்துக்கு அது சம்மந்தப்படல. அந்த நேரத்தில் வஉசிக்கு ஆஷ் கொடுத்த தீர்ப்பு 40 வருஷம் சிறை, அதுக்காக சுட்டான்னு சொல்லி இவனுடைய கதையை இது பண்ணி ஒரு ஜாதி வெறி பிடிச்ச ஒரு 3%காரனை பெரிய தியாகியாக இருந்தாங்க. அதை தான் வந்து மணியாச்சி ஸ்டேஷனை வந்து வாஞ்சிநாதன் ஸ்டேஷன் மாற்றணும்னு சொல்லி கலைஞர் கேட்டார். அவருக்கே அந்த வரலாறு தெரியாமல் இருந்திருக்கு. அப்போ தான் இந்திரா காந்தி கிளீனாக சொன்னாங்க, அவர் அந்த நாள் செஞ்சதெல்லாம் தியாகம் இல்லை, வேணா இந்த இடத்துல ஆயுதத்துறையை சுட்டான்னு தகவல் வேணா போடுங்க, மணியாச்சி ஸ்டேஷன் பேரை மாற்ற முடியாதுட்டாங்க. அப்புறம் கலைஞருக்கு மேட்ரு தெரிஞ்சது. இந்த மாதிரி ஒரு நீலகண்ட பிரம்மச்சாரி போன்ற ஆரிய சமாஜத்தை சேர்ந்த அந்த கூட்டம் தான் ஆயுதத்துறையை கொண்டது. ஆயுதத்துறை எவ்வளோ பண்ணான், நல்லதெல்லாம் பண்ணான். குற்றாலம் வந்து பணக்காரர்கள் மட்டுமே குளிக்கக்கூடிய இடம், மேல் ஜாதிக்காரர்கள் மட்டுமே குளிக்கக்கூடிய இடம், எல்லாரும் குளிக்கலாம் திறந்து விட்டு வந்தார். அப்படிப்பட்ட ஆளை வந்து ஒரு வில்லனாக காட்டினாங்க. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் யாரை வேணாலும் இது பண்ணலாம். எதையுமே செய்யாதவனுங்க. இன்னொரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இந்தியாவுடைய கடைசி வைஸ்ராய், பிரிட்டிஷ் ராஜ பிரதிநிதி வைஸ்ராய் மவுண்ட் பேட்டன், லார்ட் மவுண்ட் பேட்டன், அவருடைய ப்ரைவேட் செக்ரட்டரி, முக்கியமான அதிகாரி HUR ஐயங்காருங்கிற தமிழ்நாட்டுக்கு. இந்தியா சுதந்திரம் அடையுது, நேரு பிரைம் மினிஸ்டர் ஆகிறார். அவருடைய ப்ரைவேட் செக்ரட்டரி யாருன்னா அதே HUR ஐயங்கார். அவனுக்கு வால் பிடிப்பாங்க, இங்கேயும் வால் பிடிப்பாங்க. பெரியார் அழகாக சொன்னாருங்க, 2வது உலக போரில் ஆரம்பத்தில் ஜெர்மன் வந்து ஜெயிச்சுக்கிட்டே வருது. அப்போ பெரியார் சொன்ன கமெண்ட் என்னன்னா, ஐயரெல்லாம் ஜெர்மன் படிக்க ஆரம்பித்தா, ஐயங்காரெலாம் ஜாப்பனீஸ் படிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவன் ஆட்சிக்கு வந்துட்டா வேலை கிடைக்கிறது. அந்த மாதிரி ஆட்கள் அவங்க. ஆனால் இதெல்லாம் வந்து வஉசி பற்றி பேசுறதால் நம்ம வந்து பெருசாக எடுக்க வேண்டியது. இப்போ இந்த கால தலைமுறைக்கு ஐயா வஉசி அவர்களுடைய புகழ் போய் சேரல, அந்த மாதிரி இதை பார்க்க முடியல. யாருடைய புகழ் ஒழுங்காக போய் சேர்ந்துருக்குது. நேருவையே கண்ணாபின்னான்னு பேசுகிறாங்க. இந்த அரசு இன்றைக்கி பாஜக அரசு எல்லா சுதந்திர போராட்ட தியாகிகளையும் கேவலப்படுத்திக்கிட்டாங்க. யாரை விட்ட வச்சாங்க அவங்க? ஆனால் இந்த ஆட்சியில் அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கறது அர்த்தம் இல்லை. வாஞ்சிநாதனுக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்து அவருடைய பேரை சூட்டணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் ஐயா வஉசி குறித்தான இதே மாதிரியான ஒரு ஊடகமே இப்படி பேசுதுன்னா அதற்கு வந்து இங்கே இருக்கிறவங்க வந்து மிகப்பெரிய கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் சட்டம் பண்ணக்கூடாதுங்க.
பைத்தியக்காரன் பார்த்தும் சொல்வான் போகட்டும் விட்டுவிட்டு, அவ்வளோ. இவங்களுக்கெல்லாம் விளம்பரம் கொடுக்கவே கூடாது. இதுக்காக அது பேசுறது, தன்னை பற்றி காட்டுங்கிறதுக்காக. இருந்தாலும் அந்த பேச்சுகள் நம்மளால ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பேச்சாயிருக்கு. யார் ஏற்றுக்கிட்டா? நீங்கள் தான் வந்து உயிரை விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எங்கள் மாதிரி ஊடகத்தில் இருக்கிற எனக்கே தெரியலையே, நீங்கள் தான் இப்போ விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஊடகம் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து வெளியிடும், அதுக்கு வந்து அதுக்கு சரியான கருத்துக்களை கொண்டு போக வேண்டியது நம்மளுடைய வேலை தான். ஊடகம் சரியாக போகலன்னு அர்த்தம். இது மாதிரி கண்ணாப்பிடான்னு ஏதாவது ஒருவேளை இந்த ஊடக ஓனர் வந்து நாளைக்கு சட்டையெல்லாம் கிடிச்சிக்கிட்டு நிர்வாணமாக போஸ் கொடுத்தா கூட கொடுப்பாரு. போகட்டும், டிஆர்பி போகட்டும். இன்றைக்கி நிலைமை அந்த மாதிரி ஆகிப்போச்சு. நான் தான் சொல்கிறேனே, ஒரு சீரியலே வந்து சோஷியல் மீடியா எப்படி மனிதனுடைய வாழ்க்கை, சமூகத்தினுடைய வாழ்க்கையை குட்டிச்சோறாக்கிட்டு இருக்கிறதே காட்டுறாங்க. யோசனை பண்ணி பாருங்க. தேசம் திரும்பிடுச்சு, உங்களுக்கு எதிர்ப்பாக வந்துருச்சு, உங்களை கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்ற நிலைமை இருந்தது. இன்றைக்கி உங்களை கண்ணா பின்னான்னு கிண்டல் பண்ணி சீரியல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. யோசிச்சு பார்த்துங்க. இது மாதிரிலாம் போயிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான், உங்கள் கதை கந்தலாயிடும். ஓகே, அந்த காலத்தில் சுதந்திர போராட்ட வீரர்களை வந்து பெருமைப்படுத்துறதுலேயே வந்து ஜாதிகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த ஜாதி தமிழர்களுக்குள்ளாடி எப்படி வந்து புகுந்து? அது தெரியாது. ஜாதிங்கிறது எல்லா காலத்திலையுமே இருக்குது. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் ஏன் எழுதுனார் வள்ளுவர்? ஜாதி இருக்கிறதுனால எழுதினார். அவ்வளோது ஆரம்ப காலத்தில் இருந்தே இருந்துக்கிட்டு. முருகனுடைய கதையில் வந்து வண்டியை வந்து ஏன் இது பண்ணுறோம்? பட்டியல் இனத்தை சேர்ந்த பெண், ஒரு தேவர் இனத்தை சேர்ந்த ஒரு உயர்குலத்தை சேர்ந்த ஒருத்தர், ஒரு கடவுள் ஒரு பட்டியல் இனத்தை பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்கிறது தான் அதில் மெயின் தீம். அதனால தான் ஆர்எஸ்எஸ் வந்து திருப்பரங்குன்றத்தில் வந்து போராட்டம் நடத்துகிறாங்களோடைய பழமுதிர் சோலையில் பண்ணுறதில்ல. ஏன்னா அங்கே வண்டியும் இருக்கா, பட்டியலினத்தை சேர்ந்தவா. அது அங்கே பூஜை நடத்தணும்னு சொன்னாக்கா பட்டியலினத்துக்காரி நம்ம ஆதிக்க மாதிரி ஆகிடுங்கிறதுக்காக அந்த தெய்வானை தானே முருகன் தெய்வானை வந்து மேல் ஜாதிக்காரி. அதனால் அந்த திருப்பரங்குன்றத்துக்கு போகிறாங்க. தெய்வானியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட இடம், அதனால் அந்த இடம் எங்களுக்கு சொந்தம். இந்த இடத்துக்கு வர மாட்டேங்கிறான். 10வது மைலில் இருக்குது பழமுதிர் சோலை. முருகன் மேலே உனக்கு அக்கறை இருந்தால் நீ பழமுதிர் சோலையில் போராட்டம் நடத்திருக்கணும் இல்லை. ஆனால் இந்த 3% அது அந்த பாஜக அந்த போராட்டத்தை நடத்தி பார்த்துச்சு. உள்ளூர் மக்களை எதிர்ப்பு தெரிவித்ததுனால கை விட்டுட்டாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த 3% ஆதிக்கம் வந்து இங்கே வரலாற்றை திணிக்கிறதுல வந்து அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. வரலாற்றை மாற்றி எழுதுறதே இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் பார்த்தீங்கல்ல, ஆதித்த கரிகாலனை வந்து 3% தான் கொள்றானுங்க. கதையை மாற்றினா அந்த நாடு படம். ஆனால் 2 சீன் கூட 2 நாள் கூட ஓடும். ஏன்னா அது பொன்னியின் செல்வன்கிற பேர் இருந்தது அப்படியே, கல்கிங்கிற பேர் இருந்தது அப்படியே. கதைக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, வரலாற்றுக்கு அதுக்கு சம்மந்தம். படம் இப்படி இருக்கக்கூடிய வரலாறுகள் என்று மாற்றி எழுதப்படுறதும் மறைக்கப்படுறதுமா இருந்தாச்சுன்னா எதிர்கால தலைமுறைக்கு ஒரு சரியான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அது எல்லா காலத்திலுமே உண்டுங்க, எல்லா வரலாற்றுலையுமே உண்டு. ஜெர்மனில் போய் ஹிட்லரை பற்றி பேசிங்கன்னா, ஹிட்லரை வந்து தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறவங்க எவ்வளோ பேர். ஹிட்லர் மாதிரி ஒரு மொழிப்பற்று உள்ளவன், இனப்பற்று உள்ளவனை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஜெர்மனி தான் உலகத்தை ஆள வேண்டும் தான், ஜெர்மன் மொழி தான் உலகம் முழுவதும் இருக்கணும். அந்த அளவுக்கு அவன் மொழிப்பற்றும் தேசப்பற்றும் உள்ளவன். நம்ம கண்ணுக்கு அவன் விரோதி. ஜெர்மானியருடைய கண்ணுக்கு அவன் ஒரு கடவுள் மாதிரி. இது மாதிரி ஊருக்கு ஊர் மாறும். இப்போ சர்ச்சில் பற்றி கேவலப்படுத்தி பேசுகிறாங்க காங்கிரஸ்காரன். ஏன் பேசுனாங்கன்னா, 2வது உலக போருக்கு பிறகு பிரிட்டிஷனுடைய அரசாங்கத்தினுடைய வருமானம் பயங்கரமாக அடிபட்டு போச்சு, பொருளாதாரம் பயங்கரத்துக்கு போயிடுச்சு. பல நாடுகளை நம்ம வந்து அடிமையாக வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த நாடுகளெல்லாம் விட்டு சுதந்திரம் கொடுத்தா தான் நம்ம பிழைக்க முடியுங்கிற அளவுக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. முக்கியமாக இந்தியா அன்றைக்கி பாகிஸ்தான் கிடையாது. அப்போவே 30 கோடி பேர். இந்த 30 கோடி பேரும் போல் ஒரு சோம்பேறிகளை உலகத்திலே பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க. அவன் வேலை செய்ய மாட்டான், ஆனால் சோறு கட்டுக்கிட்டே இருப்பான், தகராறு பண்ணிக்கிட்டே இருப்பான். முதல்ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க. அப்போ சர்ச்சில் என்ன சொன்னார்னா, இந்திய மக்கள் வந்து அப்பாவி மக்கள்,
அவங்களுக்கு சோறு போட்டால் தின்னுபிட்டு படுத்து கிடப்பாங்க. ஏன்னா அவங்கள எதிர்த்து போராடல. வடநாடு பூரா போராடவே இல்லை, தென்னாட்டில் தான் போராட்டம் இருந்தது. அதனால் இந்தியர்கள்னாவே அடிமைக்கு அடிமைத்தனத்துக்கு பழக்கப்பட்டவங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்தது. அப்போ அவர் சர்ச்சில் சொன்னார், அந்த மாதிரி ஒரு அப்பாவி மக்களை வந்து காந்தி நேரு போன்றவர்கள்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. சுதந்திரம்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு முதல்ல பயிற்சி கொடுங்க. பயிற்சி கொடுத்துட்டு அவங்க கையில் ஆட்சியை ஓரளவுக்கு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு சுதந்திரம் கொடுத்தா நல்லது இல்லை. வைலி காந்தி, ஸ்கீமிங் நேரு, தந்திரக்கார காந்தியும் திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிற பதவிக்காக திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிற நேரு, அதுதான் சர்ச்சில் சொன்னது. அதனால தான் காங்கிரஸ்காரருக்கு வந்து சர்ச்சில் வந்து இந்திய சுதந்திரத்துக்கு எதிராக பேசியவர் அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து வரலாற்றில் வந்து இவங்க மாற்றி சொன்ன விஷயம். கட்டபொம்மனை பற்றி 2 கதைகள் உண்டு. பாரதியார் வந்து கட்டபொம்மனை பற்றி பாடவே இல்லை, அவங்க ஊருக்காரர். ஏன்னு கேட்டால் கட்டபொம்மன் இப்போ வந்து இன்னொரு ஆங்கிள் என்னன்னா, ஒரு கொள்ளையடிக்கிற கூட்டத்தினுடைய தலைவனாக இருந்தாங்க. எல்லா வரலாற்றிலையுமே உண்டு. நீங்கள் ஹைதர் அலியும் திப்பு சுல்தானையும் பாஜக என்ன பண்ணுது? தேச விரோதிகளாக காட்டுது. வரலாற்றை மாற்றுறதுங்கிறது காலாகாலமாக நடந்துக்கிட்டு அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது யாரும் இது பண்ண முடியாது. ரொம்ப வருஷம் ராஜராஜ சோழன் கட்டினது தஞ்சாவூர் கோயிலுக்குன்னு தெரியாதுங்க. அது தெரியுமா உங்களுக்கு? தஞ்சாவூர் கோயிலை வந்து சர்போஜி மகாராஜா கட்டினதாக தான் அந்த ஊருக்காரர்கள் சொல்லி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கல்கி போன்றவர்கள்லாம் வந்து எழுதி இது பண்ணதுக்கு பிறகு தான் ராஜராஜ சோழன் கட்டுறதுங்கிறதே தெரிய வந்தது. அப்போ அப்பேற்பட்ட மகத்தான மன்னனையே இருட்டடி பண்ணாங்கன்னா, அதே மாதிரி ராஜேந்திர சோழன் பிரிட்டிஷ் ராஜ்யத்தை விட மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆண்டவன் வந்து ராஜேந்திர சோழன். அதை வந்து வரலாற்று ஆசிரியர்கள் என்ன எழுதுனாங்க? சத்யாசிரியர்கிட்ட தோற்று போனோம்னு தான் எழுதுறாங்க. இவங்க ஆசை ஒரு தமிழனுக்கு பேர் வருதுன்னா அதை எப்படி மறைக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் நாங்கள் வந்து இந்த 3% இருக்கும்போது ஆத்திரப்பட்டு இஷ்டத்துக்கு நாங்கள் பேசுகிறோம். எங்கள் மேலே கோச்சிக்கிறதுல அர்த்தம் இல்லை. நீ ஒரு வந்தேரி, இந்த நாட்டுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை, இங்கே வந்து எங்களுடைய வரலாற்றை மறைக்க பற்றினா நாங்கள் எப்படி விடுவோம்? எங்கள் மொழியை அழிக்க பற்றினா நாங்கள் எப்படி விடுவோம்? அதே தான் இப்போ இவ்வளோ நாள் கழித்து வஉசி மேலே பாயிறானு. இப்போ ஒரு சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய ஒரு வரலாறு மறைக்கெடுக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதை வந்து கல்வியில் இருக்கக்கூடிய மாற்றங்களுக்கு முக்கிய காரணமாக இப்போ தேசிய கல்விக் கொள்கைன்னு எடுத்துகிட்டு வராங்க. அதில் வந்து வரலாறுகளை திரித்து எழுதுவது, நமக்கு சம்மந்தம் இல்லாதவர்களை வரலாறு நம்ம வந்து படிக்க வைப்பது, அதெல்லாம் இது காரணமாக இருக்குது. அந்த காலத்தில் நாங்கள் என்னத்தை படித்தோம்? சரித்திரன்ற பாட புத்தகத்தில் நாங்கள் படித்தது பூரா பிருத்திவிராஜ சம்யுக்தை கடத்திக்கிட்டு போனது தான். வேறு என்ன தெரியும் எங்களுக்கு? ஒரே ஒரு லைன் வரும் தமிழ்நாட்டை பற்றி. தமிழ்நாட்டை அந்த காலத்தில் சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் என்ற மன்னர்கள் ஆண்டு வந்ததாக தெரிகிறது. அவ்வளோதான் தமிழருடைய வரலாறே. அவ்வளோதான் தென்னிந்திய வரலாறே அவ்வளோதான். மற்றபடி அலாவுதீன் கில்ஜி வந்தது, பாபர் வந்தது, அக்பர் வந்தது, இது தான். 3வது மைசூர் யுத்தம், 4வது மைசூர் யுத்தம், இப்படி தான் போயிட்டு. நம்மளை பற்றி ஒன்றுமே கிடையாது, தகவல் கிடையாது. அதெல்லாம் இவங்க வந்தப்புறம் தானே மாறிச்சு. உண்மையை சொல்லப்போனால் கல்கியின் சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு, பொன்னியின் செல்வன், இந்த 3 நாவலும் வராமல் இருந்திருந்தா பல பேருக்கு தமிழ்நாட்டு சோழ மன்னர்கள் பல்லவ மன்னருடைய வரலாறே தெரியாமல் போயிருக்கு. மகாபலிபுரம் ரொம்ப நாள் யார் கட்டினதுன்னு தெரியாது ரொம்ப பேருக்கு. அதுக்கப்புறம் தான் இது பண்ணாங்க. அந்த நாகசாமிங்கிறவர் வந்து அதை எவ்வளவு சரித்திரத்தை மாற்றி எழுத முடியுமோ அவ்வளவும் பண்ணார். அதனால தான் திமுக ஆட்சிக்கு வந்தபோது நாகசாமிக்கு ஏதோ ஒரு பட்டம் கொடுக்கும்போது கொடுக்கக்கூடாதுன்னாங்க, வரலாற்றை மாற்றி எழுதினவர். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, மகாபலிபுரத்தில் இருக்கிற அந்த சிற்பங்களை எல்லாம் வந்து ராஜசிம்மன்றவன் கட்டினதாக சொல்லிட்டார். ஏன்னா புலிகேசியை பற்றி எந்த செய்தியுமே அதில் இல்லை. அப்படி எதுவும் அது மகேந்திர பல்லவனாக இருக்க முடியாதுன்ட்டார். பெர்லின் ஹிர்ஷ்னு ஒரு அயர்லாண்டுக்காரம்மா, அவங்க வந்து சொன்னாங்க, அங்கே இருக்கிற சிற்பங்களை எல்லாம் பாரு, மகிஷாசுரமர்த்தினி, மகிஷன்கிற அசுரனை கொல்றதுக்கு மகிஷாசுரமர்த்தினி வர்றது,
அது பெரிய சிற்பம். அப்புறம் வந்து கடுமையான மழை பெய்யுது, கோவர்தனகிரியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து தபஸ் பண்ணி அந்த ஆயுதங்களை வாங்குறது. இதெல்லாம் என்ன அர்த்தம்? புலிகேசி படையெடுத்துக்கிட்டு வர போகிறான். எப்படி அந்த அர்ஜுனன் தபஸ் பண்ணி ஆயுதங்கள் இது பண்ணாங்களோ, எப்படி கோவர்தனகிரியை இது வச்சு மலையிலிருந்து மக்களை காப்பாற்றினாங்களோ, மகிஷாசுர மர்த்தினி எப்படி மகிஷன்கிற அசுரன்கிட்ட மக்களை காப்பாற்றினாங்களோ, அதே மாதிரி புலிகேசிக்கிட்ட இருந்து உங்களை காப்பாற்ற வேண்டும் சொல்லி உருவாக்குனது தான் மகாபலிபுரம். அதுதான் உண்மையான வரலாறு. அதை அப்படியே திருச்சி எழுதிவிட்டாங்க. இன்றைக்கும் போனீங்கன்னாக்கா ராஜசிம்மன் கண்டதாக தான் தரும். ஒரு 400 ஆண்டுகள் தள்ளி போடுறது. இதெல்லாம் காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ காலகாலமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இப்போ தமிழ்நாட்டு ஊடகமே ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்டத்தை அதைத்தான் சொல்ல வர்றேன். ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ இன்றைக்கி வந்து இது சோஷியல் மீடியாங்கிறது ஒரு சமூகத்துக்கு வில்லன்ற மாதிரி ஒரு சீரியல் பிரமாதமாக ஓடிட்டு இருக்கு. யோசிச்சு பார்த்து யுவர் அந்த நெகட்டிவ் சைட். சரி, ஓகே சார். ஓகே சார், உங்கள் நேரத்தை செலவிட்டு எங்களுக்கு பல தகவல்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்காக ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust Meriba.